கொட்டுகிற மலையில ராபின்சன் பூங்காவிலே திமுகவை தொடங்கிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்களே, ஓலை குடிசையிலே பிறந்தவுடைய குரல் கோட்டையிலே ஒழிக்க வேண்டும், அதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று சொன்னாரே, அது எங்கடா போச்சு? கருணாநிதி குடும்பமே இந்த தமிழ்நாட்டை ஆளணும்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் பண்ணிட வேண்டியதானே? இந்தியாவிலே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் இந்த தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுக்காக போராட்டம் நடத்தி அதை திருத்தி இடஒதுக்கீடு பெற்று தந்தவர்கள் தமிழர்கள். இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் தான் ஆளணும்னா ஜனநாயகம் கேள்வி கூத்தா இருக்கு. ஆகவே இன்னைக்கு சட்டமன்றத்தில் வாழ்த்து பாடுவதற்கும் பாராட்டுவதற்கும் தாலாட்டு பாடுவதற்கு மட்டும்தான் அனுமதி. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, இங்க இருந்து பார்த்தேன், எங்க அக்கா அந்த பூண்டு 100 ரூபான்னு போட்டுருக்காங்க. போட்டுட்டு முகம்பூரா நல்லா மஞ்சளை போட்டு கொண்டையை போட்டு பூ வச்சுக்கிட்டு வச்சு விசிறிக்கிட்டே இருக்கு. ஒரு வியாபாரம் நடக்கல. டீயை வாங்கி குடிச்சிருக்கு. நான் இதோட பார்த்துட்டு 4 டீ அந்த அக்கா குடிச்சிருச்சு. ஏன்னா பூண்டு 50 இல்லைங்க, 8 வருஷம் சத்தியமா எந்த கோயில்ல வேணாலும் நாங்க சத்தியம் பண்றேங்க. இவர் பைபிளை கையிலே வச்சிருப்பாரு. சீனாத்தானா சட்டசபைக்கு வந்தாலும் வச்சிருப்பாரு. இங்கேயும் இப்ப வச்சிருக்காரு. அவரும் நானும் அவர் பைபிள்ல சத்தியம் பண்ணட்டும். அங்க இருக்கக்கூடியவங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை உயர்த்திட்டாங்க. மாதத்துக்கு நாங்க 6% உயர்த்துவோம், சொத்து வரியை உயர்த்துவோம், குப்பை வரியை உயர்த்துவோம், சாக்கடை வரியை உயர்த்துவோம், காத்து வரியை உயர்த்துவோம், தண்ணி வரியை உயர்த்துவோம். ஏன்னா இது நாடா இல்லை, இது என்ன சுடுகாடா? ஏற்காத கரண்ட் பில்லுக்கு போராட்டம் பண்ண அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் கேட்டா, சட்டசபையில கேள்வி கேட்டா என்ன சொன்னா, மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துச்சு. ஏன்னா மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தா நீ அடிபடுகிற, எங்களை அடிமை அரசு என்று சொன்னீர்களே, அந்த அடிமை அரசுல தான் சிங்கமாக எத்தனை அழுத்தம் வந்தாலும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் மீது மின்சார கட்டணத்தை உயர்த்தவில்லை, சொத்து வரியை உயர்த்தவில்லை. அத்தனை சுமைகளையும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அம்மாவுடைய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிப்பு கொடுத்தது. கட்டடங்களை கட்டி இருக்கிறோம். எத்தனை அணைகள், கட்டிடங்கள், பாலங்கள், ரோடுகள், சாலைகள் அத்தனையும் செய்யும். இவன் நம்ம என்ன சொன்னாரு? எடப்பாடியான அரசு கடன் வாங்குகிற அரசு. உங்க அப்பன் தானே 1.5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனார். 2 கோடி கடன். இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. தங்கமணி அரசு மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்கிறார். திடீர்னு LED ஸ்கிரீன்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே கூட சிட்டில் பார்க்க துறை செயலாளர் உதயச்சந்திரன் IAS அவர்கள் சொல்றாரு, இந்த 1,92,000 கோடியில